சிவன் பார்வதி நித்திய அன்பின் கதை. தமிழ் காலங்கள் பிறக்கத் தொடங்கிய அந்த ஆதிகாலத்தில் பனிமலைகளின் உச்சியில் உள்ள கைலாயத்தில் பரம யோகியான சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவரது கழுத்தை சுற்றி பிரம்மாண்டமான நாகம், நெற்றியில் பிரகாசிக்கும் மூன்றாவது கண், அருகில் வலிமையான திரிசூலம், உலகையே காக்கும் பரம்பொருள் அவர். ஆனால் தன் முதல் சக்தியான சதி தேவியை இழந்த பிறகு அவரது உள்ளம் அமைதியான துயரில் மூழ்கியிருந்தது. அதே காலத்தில் இமயமலை அரசரான ஹிமவானுக்கும் மேனாவுக்கும் ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தாள். அவளே பார்வதி. சிறு வயதிலிருந்தே அவளின் மனம் சிவனையே நாடியது. சிவபெருமானின் மகிமைகளை கேட்டவுடன் நான் அவருக்கே உரியவள் என்ற தெய்வீக உணர்வு அவளுள் மலர்ந்தது. பார்வதி வளர வளர அவளின் அழகு மட்டுமல்ல, பக்தியும் உயர்ந்தது. ஆனால் சிவனை அடைய வேண்டுமெனில் கடும் தவம் தேவை என முனிவர்கள் கூறினர். அதனால் அரச வாழ்வை விட்டு வனத்தில் தவம் செய்யத் தொடங்கினாள். பனி, மழை, வெயில் எதையும் பொருட்படுத்தாமல் ஆண்டுகள் பல தியானத்தில் கழித்தாள். அவளின் பக்தி சிவனின் தியானத்தையும் தொட்டது. மனதின் ஆழத்தில் ஒரு மென்மையான அதிர்வு எழுந்தது. இருப்பினும் அவளின் நம்பிக்கையை சோதிக்க சிவன் ஒரு சந்நியாசி வேடத்தில் அவள் முன் தோன்றினார். நீ ஏன் சிவனை விரும்புகிறாய்? அவர் சாம்பலில் வாழ்பவர், நாகத்துடன் திரிபவர், உலக ஆசைகள் இல்லாதவர் என்று கேட்டார். பார்வதி திடமாக பதிலளித்தாள். நீங்கள் எதைச் சொன்னாலும் என் உள்ளம் உண்மையை அறியும். சிவனே பிரபஞ்சத்தின் உயிர். அவரின்றி எனக்கு வாழ்வு இல்லை. அந்த வார்த்தைகளில் உண்மை ஒளிந்திருந்தது. உடனே சிவன் தன் உண்மையான மகத்தான ரூபத்தை வெளிப்படுத்தினார். மலைகள் அதிர்ந்தன, தேவர்கள் மலர்கள் பொழிந்தனர். சிவன் பார்வதியை தன் சக்தியாக ஏற்றுக்கொண்டார். அவர்களின் திருமணம் பிரபஞ்சமே கொண்டாடிய விழா. தேவர்கள், முனிவர்கள், உயிரினங்கள் எல்லாம் கைலாயத்தில் கூடியது. சிவன் அறிவின் உருவம், பார்வதி சக்தியின் வடிவம், இரண்டும் இணைந்ததே உலக இயக்கம். அவர்களிடமிருந்து கணேசன் பிறந்தார், தடைகளை நீக்கும் தெய்வமாக. பின்னர் முருகன் பிறந்து தர்மத்தை காக்கும் வீரனானார். சிவனும் பார்வதியும் உலகிற்கு குடும்பம், அன்பு, பொறுமை என்பவற்றின் இலக்கணமாக ஆனார்கள். ஒரு நாள் விளையாட்டாக பார்வதி சிவனின் கண்களை மூடினாள். உடனே சூரிய சந்திரர்கள் மறைந்து உலகம் இருளானது. அப்பொழுது அவள் புரிந்து கொண்டாள். சிவனும் பார்வதியும் கணவன் மனைவி மட்டுமல்ல, பிரபஞ்ச சமநிலையின் இரு துருவங்கள். அவர்களின் அன்பு மனிதர்களுக்கான பாடமாக மாறியது. பொறுமை, தியாகம், நம்பிக்கை இருந்தால் தெய்வீக உறவு உருவாகும் என்பதே அந்த செய்தி. இன்றும் கைலாயத்தில் சிவன் தன் அருகே பார்வதியுடன் அமர்ந்து உலகை ஆசீர்வதிக்கிறார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அவர்களை நினைத்தாலே மனதில் அமைதி, வீட்டில் சந்தோஷம், வாழ்வில் ஒளி பிறக்கும். ஓம் நம் சிவாய.